Jungle. இனிய நாமத்தில் உங்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை திமிரி சமாதான சபையின் சார்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி நடத்துகிற வேதமே வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாகவும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நீண்ட மாதங்களாக உங்களை நாங்கள் பார்க்கவே முடியல. ஆனால் தேவன் இப்பொழுது கிருபையை கொடுத்து இந்த தேவன் டிவி என்று சொல்லப்படுகிறதான இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க செய்த தேவனை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே இந்த நாளினுடைய நிகழ்ச்சியில் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வேத வசனம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஒருவனுக்கு விளக்கு எதுன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் தீபமாய் காணப்படக்கூடிய கட்டளை, தேவன் கொடுத்த கட்டளை. இந்த கட்டளை 10 கட்டளை, பின்பு அது 2 கட்டளையாக இயேசு உலகத்தில் வரும்போது மாற்றுகிறார். முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது நீ முதல்ல தேவனை ஆராதனை செய் என்று சொல்லுகிறார். முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உன்னை உண்டாக்கிய அந்த தேவனை நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக கர்த்தர் சொல்லும்போது உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று 2 கட்டளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அவர் சொல்றாரு, கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த வெளிச்சம் இல்லைன்னா வாழ்க்கையில் இருள் வந்துடும். இந்த வெளிச்சம் ஆண்டவர் பாருங்க, ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 16ஆம் வசனத்தில் 16, தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இவை இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பகலை ஆள சூரியனையும், பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள சிறிய சுடரும். ஆகவே ஆண்டவர் அதற்கு பின்புதான் சூரியனை படைக்கிறார், சந்திரனை படைக்கிறார். ஆனால் முதல்ல ஆண்டவர் இருளை பார்த்த உடனே ஆண்டவருக்கு பிடிக்கல. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் அதை ஆள்வதற்காக சூரியனையும், இரவை ஆள்வதற்காக சந்திரனையும் படைக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனமே, தேவன் ஆதியிலேயே வெளிச்சத்தை உண்டாக்கி விடுகிறார். அது என்னன்னா, வேதமே வெளிச்சம், வார்த்தையே வெளிச்சம். அங்க பூமியானது 2ஆம் வசனம் 1-2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மை, வெறுமை. ஒழுங்கின்மை வந்தாலுமே ஒரு வெறுமை வாழ்க்கையில வந்துடும். ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு நினைவு வந்துடும். எனக்கு அருமையானவர்களே, அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அப்பன் ரத்தத்தை சிந்தி பெற்றெடுத்த செல்ல பிள்ளைகளே, உங்களை பார்ப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தார். 1ஆவது வசனம் அது ஒழுங்கா நல்லா இருந்தது. ஆனால் 2ஆம் வசனம் பூமியானது ஒழுங்கின்மை ஆயிடுச்சு. எப்படி? சத்துருக்கு பிடிக்கல. ஒழுங்கா இருக்குது, சத்துருக்கு பிடிக்கல. நீ ஒழுங்கா வாழறது
பிசாசுக்கு பிடிக்காது. குடிக்காம கெட்ட பழக்கத்தை எதுவும் வாழ்க்கையில் மேற்கொள்ளாம நீ வாழறது சத்ருவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நீ அநாகரிகமாக ஒழுங்கின்மையாக மாற்ற வேண்டும் என்று அவன் எல்லாத்தையும் ஒழுங்கின்மையாக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, ஒழுங்கின்மை வந்தா வெறுமை வந்துடும். ஒழுங்கின்மை வந்துட்டா அவ்வளவுதான். ஏன் வாழறது? ஒரு வெறுமை. எனக்கு ஒன்றும் கிடையாது இந்த வாழ்க்கையில. நல்ல சம்பாதிக்கிறவங்க கூட ஒழுங்கின்மையான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டால் எதுக்கு வாழணும், செத்தே போயிடலாம் அப்படின்னு அவன் இறக்க ஆரம்பித்து விடுவான், செத்தே போயிடுவான் வாழ்க்கையில. எனக்கு அருமையானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கோயம்புத்தூர் மாவட்ட பகுதியில் ராஜ்குமார் என்ற ஒரு மனிதன், ஒரு சிறு பையன் வாழ்ந்தான். அவனுடைய பெற்றோர்கள் எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். நல்ல அவனை பயபக்தியோடு கூட வளர்த்தார்கள். இந்த சிறுவன் தன் பெற்றோரை கனப்படுத்தக்கூடியவனாய் வாழ்ந்தான். முதலிலே பள்ளிக்கு செல்வான், வருவான், ஒழுங்காக இருந்து கொண்டிருந்தான். ஆனா இந்த சிறுவனுக்கு வேதாகமம் என்றால் என்ன தெரியாது. ஆனா இவர்களுக்கு வேதாகமம் என்றால் அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பயம். வேதத்தை, பரிசுத்தமான வார்த்தைகள், இதை தொட நமக்கு ஒரு பரிசுத்தம் இல்லை, நம்மகிட்ட ஒழுங்கின்மை நிறைய இருக்குது. ஆகவே இந்த வேதாகமத்தை நாம் கையில் எடுப்பது எப்படி என்று அவர்கள் வாழ்ந்தார்கள். பையனுக்கும் வேதாகமத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. நாட்கள் கடந்து போனது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில வாலிபத்துக்கு வந்து அவன் ஹைஸ்கூலுக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்துட்டான். அந்த ஹைஸ்கூலுக்கு வந்த உடனே அவனுடைய மிடுக்கு துடுக்கு, அவனுடைய எல்லா ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் மாறினது. கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்தான். ஒழுங்கின்மையாய் வாழ ஆரம்பித்தான். விருப்பம் போல வாழ ஆரம்பித்தான். அவனுக்கு கிதியோன் இன்டர்நேஷனல் மூலம் திடீரென அவங்க பள்ளிக்கு கிதியோனியர்கள் வந்தார்கள். அந்த காலத்திலெல்லாம் ஒரு வேதாகமம் கொடுக்கப்படும். அது சின்ன வேதாகமாக காணப்படும். அந்த வேதாகமம் கிதியோன்ல இப்பொழுது பெரிதாய் அச்சடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது சின்ன ஒரு வேதாகமத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அது சிவப்பு நிறத்தில், ரெட் கலர்ல இருக்கும். அதை அவனுக்கு கொடுத்தார்கள். அவன் அந்த 6ஆம் வகுப்பில் அதை பெற்றுக்கொண்டார். ராஜ்குமார் நல்ல அரட்டை அடிப்பார். நல்ல கெட்ட நண்பர்களோடு சகவாசம், பயங்கரமாக வாழ்ந்தார். கல்லூரிக்கு சென்றார். அதே ஒழுங்கின்மையோடு கூட வாழ ஆரம்பித்தார். குடிப்பழக்கம் அதிகமானது, கெட்ட பழக்கங்கள் அவருக்கு அதிகமானது. இப்படி அதிகரித்து விடவே தன் கல்லூரியில படிக்கிற அந்த 3ஆம் ஆண்டு ஃபைனல் இயர்ல அவர் என்ன செய்தார்? வீட்டிலே படுத்து கொண்டிருக்கும் போது திடீரென்று தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். கண்ணை மூடி தூங்கினால் அப்படியே இருந்து விடுவோமோ என்கிற ஒரு பயம். அல்லேலூயா. மனிதன் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில மரண பயம். ஆனா தாவீது சொல்லுகிறார் 23ஆம் அதிகாரத்தில், மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருள் அது பாவத்தால வந்த ஒரு இருள் தான். பாவத்தால வந்த அந்த இருள் தான் மரணம். அந்த மரண பயம் அவனுக்கு வந்து விட்டது. ராஜ்குமார் தூங்கவில்லை. தூங்கினால் இறந்து விடுவோமோ என்று பயந்தார். எழுந்து உட்கார்ந்து கொண்டார். அவருக்கு ஞாபகம் வந்தது 6ஆம் வகுப்பில் கொடுத்த அந்த கிதியோன் வேதாகமம். இது பெரிய வேதாகமோ இப்போ கொடுக்கிறது. இது இப்போ கொடுக்கிற வேதாகமத்தில் நீதிமொழிகள், சங்கீதம் இவையெல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலும் அடங்கி இருக்கு. இப்போ அந்த ரெட் நிறத்தை மாத்திட்டாங்க. அந்த ரெட் கலர் பைபிள் எங்க இருக்குதுன்னு தேடினாரு. அந்த ராத்திரி
11 12 மணிக்கு தூக்கம் வராம 1 மணி அளவில் வைத்த இடம் ஞாபகம் வந்தது. அதை எடுத்தார், வேதாகமத்தை படித்தார். அவருக்கு வசனம் உறுத்த ஆரம்பித்தது. ஐயோ, நான் ஏன் சாக வேண்டும்? 118 சங்கீதம் 17 வசனம் அவருடைய கண்ணை தொட்டது. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். சாகாமல் பிழைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு ஏன் சாக வேண்டும் என்று வந்தது. உடனடியாக அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். தான் சாகக்கூடாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தன் வாழ்வு நன்றாக இருக்கும் என்று முழங்கால் படியிட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் மாற்றினார். கர்த்தராகிய இயேசு அவருடைய ரத்தத்தினால் அவரை கழுவினார். அல்லேலூயா. அவர் இரவு பின்பு அந்த 1 மணிக்கு மேலே படுத்து நல்லா உறங்கினார். காலையில் எழுந்து கொண்டார். தொடர்ந்து அந்த கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். அவருக்கு திருப்பூரிலே வேலை கிடைத்தது. திருப்பூருக்கு வந்த அவருக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள். கணவன் மனைவியாக ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். தேவாலயத்தில் திடீரென்று ஒரு நாள் சர்ச் ரேலி, அதாவது கிதியோனியர்கள் நடத்துகிறதான ஒரு சர்ச் ரேலி நடத்த ஆரம்பித்தார்கள். அங்கே ஒரு கிதியோனியர் வந்தார். அவர் வேதாகமத்தை பற்றிய காரியங்களை சொன்னார், வேத வசனங்களை பற்றி எடுத்து கூறினார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடடா, இந்த கிதியோனரை சேர்ந்தா நம்ம அநேகருக்கு இந்த வேதத்தை கொடுக்கலாமே. இந்த வேதம் ஒன்று அச்சடிக்க இப்பொழுது 50 ரூபாய் செலவாகிறது. ஒரு வேதாகமத்தை அச்சடிக்க அந்த நாட்களில் 40 ரூபாய். ஆகவே அவர் வேதாகமத்தை அச்சடிக்க ஒரு சிறு தொகையை கொடுத்தார். அவர் கிதியோனில் இணைந்தார், இன்டர்நேஷனல் கிதியோனில் இணைந்தார். அல்லேலூயா. இணைந்த அவர் தன் மனைவியோடு கூட அவர் சேர்ந்து தொடர்ந்து இந்த ஊழியங்களை, கிதியோன் ஊழியங்களை, வேதாகமத்தை கொடுக்கிற பணியை செய்தார். அநேக வாலிபர்கள், முதியவர்கள், கிராம மக்கள் தொடப்பட்டார்கள். கல்லூரி மாணவர்கள் தொடப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் திருப்பூர் பகுதியில் ராஜ்குமார் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறார். கிதியோன் ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த வேதவசனம் ஏசியா 55:11 படியாக நாம் வாசிக்கும் போது அது பூமியில் வருகிறது. அது வரும்போது என்ன செய்யுமா? ஆண்டவர் சொன்னதை அது செய்யும் தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையில். அதுதான் ஏசியாவில் நாம் வாசிக்கிறோம். 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வாய்க்கும் வசனத்தைப்படி எல்லாம் வாய்க்கும்படியாய் செய்வார். என்ன, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்துமஸ் நாட்கள், இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கை இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் நல்லா கையை தட்டி ஆண்டவரை எங்களோடு சேர்ந்து, தெரிந்த பாடல் தான், பழைய பாடல் பாடுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய வியாதி, பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றையும் இயேசு மாற்றுவார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். கையை தட்டி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையே. ஆமென். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையே. எந்த நாவே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனாவ தீபமாம் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை பாவம் ஒரு இருளுங்க. தேவனாவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் கையை தட்டி இருபத்தி நாளத்திலிருந்து பாடுவோம். வரையில் அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா. பாதை நோயும் வந்த கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி தீட்டிட்டா. பாதை நோயும் வந்த வேண்டல் கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா. அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சணியமும் துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே. அல்லேலூயா. இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்காக பாஸ்டர்மா அவங்க ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 அப்பா. வெகு நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே இந்த வேதமே வெளிச்சம் என்ற ஆண்டவரே அப்பா இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே இந்த தேவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே டிவி மூலம் ஆண்டவரே உடைய சமூகத்துல ஆண்டவரே அப்பா இதை வைக்க ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை படைக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து வருவதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் அப்பா. ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே எங்க கூடவே இருக்கிறீர் அப்பா. எங்க கையை பிடிச்சு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் அல்லவா. நீர் எங்களை படைத்தீர், அழகாக வணைந்தீர். உமக்காக நாங்கள் பயன்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்பா. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. பாவமர கழுவும் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாவது ஆண்டவரே எங்க இந்திய தேசம் காப்பாற்றப்படணும். எங்க இந்திய தேசம் ஆண்டவரே பாவ இருளிலிருந்து மீட்கப்படணும் அப்பா. அதுதான் எங்களுடைய பெரிய வாஞ்சியா இருக்கிறது, தாகமா இருக்கிறது அப்பா. பெரிய ஏக்கமா இருக்கிறது ஆண்டவரே. பாவ இருளில் மாழ வேண்டாம் அப்பா. மாயைக்குள்ளாக அடிமைத்தனத்துக்குள்ளாக ஆண்டவரே சிக்கிக் கொள்ள வேண்டாம் அப்பா. சாத்தானுடைய சிறையிருப்புலப்பா அவங்க ஆண்டவரே எப்படியாவது மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரை வெளிச்சத்துக்குள்ளாக வர பாவ இருளில் இருந்தப்பா மகிழ்ச்சியை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்க தமிழ்நாட்டை காப்பாற்றும், தலைவர்களை காப்பாற்றும், குடும்பம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா மாவட்டங்களிலும் அப்பா உடைய மகிழ்ச்சி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே உடைய கிருபை இருக்கட்டும், உடைய வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எப்படியாவது இந்த சுவிசேஷம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை ருசித்து பார்க்க ஆண்டவரே அனைவருக்கும் கிருபை செய்யும் அப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும், சுகித்து இருக்கணும், மகிழ்ந்து இருக்கணும். வீட்டுல ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அதிகாரிகள் குடும்பம் குடும்பமா நல்லா இருக்கணும் அப்பா. எங்க தமிழ்நாட்டை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்க நாங்க இருக்கிற மாவட்டத்தை காப்பாற்றும் அப்பா. நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. கலெக்டர் அம்மா, அமைச்சருங்க, கல்வி அதிகாரிங்க, ஆசிரியருங்க, பள்ளி தலைமை ஆசிரியருங்க, அனைவரும் பணிக்கு போகிறவங்க ஆண்டவரை அனைவரையும் காத்துக்கொள்ளும் அப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்பா. நீ தாமே அண்டை நாடுகள்ல நல்லா இருக்கட்டும், அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல நல்லா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகள் ஆண்டவரே இந்த இஸ்ரேல் எருசலேமில் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. இந்த உலக போர் ஆண்டவரே நடக்காதபடி காத்துக்கொள்ளும். எல்லா இடத்துலையும் சமாதானம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும் அப்பா. ராணுவ வீரர்கள், காவலர்கள் ஆண்டவரே அனைவரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் கூட ஆண்டவரே டாக்டர்ஸ், நர்சஸ், செவிலியர்கள், பணியாளர்கள் ஆண்டவரே தங்களுடைய பணியை அர்ப்பணித்து செய்ய கிருபை செய்யும் அப்பா. மரணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா, பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற மாவட்டத்தில் ஆண்டவர் எந்த ஒரு
ஆக்சிடென்ட் ஆவி ஆண்டவரே, விபத்துக்கள் ஆவி வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தற்கொலையின் ஆவிகள், அகால மரணங்களை தடுத்தரணும் ஆண்டவரே. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்பா, காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும். உடைய ஆசீர்வாதம் எல்லா இடங்களிலும் இருக்கட்டும் அப்பா. விசேஷமா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. பாவ இருள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ளாக சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா விவசாயிகள், மீனவர்கள், வாழ்வாதாரத்துக்கு காத்திருக்கிற ஏழை ஆண்டவரே அப்பா, ஜனங்களை காத்துக்கொள்ளும் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயத்தை காணட்டும் அப்பா. நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை இந்த நாளில், இந்த நேரத்தில் அவங்க அறிந்து கொள்ளட்டும் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை கொடுக்க எங்களுக்கு ஆண்டவரை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். விசேஷமா ஊழியக்காரை பலப்படுத்தும், நீண்ட ஆயுசை கொடுத்துடணும். அவர்கள் மூலம் அநேக ஊழியக்காரங்க ஆண்டவரே, மிஷனரிமாருங்க எழுமணும் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே ஊழியக்காரை அபிஷேகம், தலை முதல் கால் வரை முடிய அக்னி அபிஷேகம், முடிய எண்ணெய் இறங்கட்டும் அப்பா. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் பேசும், நீர் இடைப்படும் அப்பா, நீர் இடைப்படும் ஆண்டவரே அப்பா. ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் கண்டு கொள்ளட்டும். எப்படியாவது வெளிச்சத்துக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. பாவ இருள் சத்தனுடைய சிறையிருப்பு எல்லாம் விலகி போகட்டும். தீங்கோ, பாதையோ, பலவீனமோ ஆண்டவரே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தொட முடியாதப்பா. குடும்பத்தையோ ஆண்டவரே அப்பா, சபைகளையோ அசைக்க முடியாது ஆண்டவரே. காத்துக்கொள்ள எல்லா ஊழியக்காரங்களும் நல்லா இருக்கட்டும் அப்பா. அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. மிஷனரிமார்களை காத்துக்கொள்ளும், பாஸ்டர்மாருங்க ஆண்டவரே, பிஷப் எல்லாரையும் காத்துக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே குடும்பங்களை எல்லாவற்றிலும் தேவைகளை சந்தி தரணும். நாள் பேசும் அப்பா ஆண்டவரே. இந்த டிவி ப்ரோக்ராம் எடுக்கிற ஆண்டவரே சாம் பிரதர் கூட காத்துக்கொள்ளும். குடும்பம் நல்லா இருக்கட்டும். எல்லாரும் பணியாளர்கள் அனைவரையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாம் முடிவுக்கு வந்துவிட்டோம். ஆகவே வேத வசனத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இப்போ கொஞ்சம் சொல்லி நாங்கள் முடிச்சிடுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியினுடைய தலைப்பு, தேவன் ஒளியாய் இருக்கிறார், இயேசு ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம வாசித்த பகுதியில் 6ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 23 வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. ஆகவே வேதம் தான் வெளிச்சமானது. இந்த வேத வெளிச்சத்தை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இப்படியாய் யோவான் அங்கு எழுதுகிறத பார்க்கிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவனிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற ஒரு விசேஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுதான் ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் இப்படி வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே மறுபடியும் சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் அங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அப்ப இயேசு தேவன் ஒளியா இருக்கிறார். இந்த ஒளி இருளான இடத்துல பிரவேசிக்கும். இந்த இருள்னா என்ன அப்படின்னு வாசித்தோமானால், நீங்க 104ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், நீர் இருளை கட்டளையிடுகிறீர் ராக்காலமாகும். பாங்க, இருளை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். காட்டு ஜீவன்கள் இருளிலே நடமாடக்கூடியது. அல்லேலூயா. அல்லேலூயா. காட்டு ஜீவன்கள் எது? சிங்கம், புலி, கரடி, முள்ளம்பன்றி, பல்வேறு விதமான மிருகங்கள், பயங்கர மிருகங்கள், கோபம் கொண்ட மிருகங்கள், அசுத்தம் நிறைந்த மிருகங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவை நடமாட ஆரம்பித்து விடும் இருளிலே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த பாவம் என்கிற இருள் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா அவனுக்குள்ள காட்டு ஜீவன் நடக்கும், அவனுக்குள்ள கோபம் வரும், அவனுக்குள்ள விபச்சாரம் வரும்,
அவனுக்குள்ள வேசித்தனம் வரும், அவனுக்குள்ள திருட்டு வரும், அவனுக்குள்ள சண்டை வரும், அவனுக்குள்ள பல்வேறு விதமான ஒழுங்கின்மைகள் வரும், குடி வரும், அவனுக்குள்ள களியாட்டுகள் வரும், அவனுக்குள்ள பல்வேறு பேதகங்கள் வரும், அவனுக்கு யாரையாவது கொலை செய்ய வேண்டும், கொலை வரும், அவனுக்குள்ள ஒழுங்கின்மையான காரியங்களை செய்ய வரும், எதையாவது ஒன்று எதிர்த்து செய்து விடுவான். ஏன்? அவனுக்குள்ள காட்டு ஜீவன்கள் நடமாடும். மயில் இருக்கும், அது பெருமை வரும், வாழ்க்கையில் பெருமை வந்துடும், அவனை அடக்க முடியாது யாரும். கல்லறையில் இருக்கிற அந்த மார்க்கில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கல்லறையில் இருக்கிற மனிதன் அவனை யாரும் அடக்க முடியல, ஏன்னா அவனுக்குள்ள இருள் இருந்தது. தேவஜனமே, உனக்குள்ள இயேசு இல்லை என்றால் இருள் வந்துடும். இருள் வந்துட்டா பாவம் உன்னை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அதில் காட்டு ஜீவன்கள், அதான் காட்டு ஜீவன் தான் கோபம், காட்டு ஜீவன் தான் விபச்சாரம், காட்டு ஜீவன் தான் யாரும் அப்பா அம்மா கீழ்ப்படிய மாட்டேன். சில காட்டு ஜீவனை ரொம்ப அழகா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிங்க 1-2. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய். கொடிய காலங்கள், ஒரே இருட்டு, கொடிய காலங்கள் வரும். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும், தாய் தகப்பனுக்கே கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறிவில்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுவாப அன்பு இல்லாதவர்களாயும். போதுங்க, இப்படி நிறைய காரியத்தை சொல்லிட்டு எல்லாம் காட்டு ஜீவன், எல்லாமே காட்டு ஜீவன். தேவஜனமே, இந்த வழியிலும் கூட நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, அடுத்த வசனம் வாசிங்க, அந்த 104ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும். சூரியன் உதிச்சா இந்த காட்டு ஜீவன்லாம் ஓடிடும், அது இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடும். உங்ககிட்ட இருக்காது, எல்லாம் உங்ககிட்ட இருக்காது. நீ மாறிடுவாய், உன் குணம் மாறிடும், உன்னுடைய பேச்சு மாறிடும், உன்னுடைய நடத்தை மாறிடும், எல்லாமே மாறிடும். கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றப்படுவாய். நீ உன்னை பார்க்கும்போதே ஒரு தேவ பிரசன்னம் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூரியன் 84ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். போதுங்க, தேவனாகிய கர்த்தர் சூரியன், அவர் தாங்க சூரியன், அவர் தான் வெளிச்சம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். என் அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இன்றைக்கு வேத வசனத்தை வாசிக்கட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவர்களாக இருந்து இதுவரையிலும் வேதத்தையே வாசிக்காமல் இருந்தால் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கட்டும் ஆண்டவரே. ஏனால் வேதமே வெளிச்சம். ஆகவே இந்த வேதத்தை வாசித்தாதான் வெளிச்சம் வரும் என்பதை அறிந்து கொள்ளட்டும், மகிழ்ச்சி வரும் என்பதை அறிந்து கொள்ளட்டும், சுகம் வரும் என்பதை அறிந்து கொள்ளட்டும், வாழ்க்கையில விடுதலை வரும் என்பதை, எந்த பலவீனமோ, எந்த சத்ருவின் கிரியையோ, எந்த அந்தகார சக்தியோ, எந்த செய்வினையோ, எத்தகைய காரியங்கள் இருந்தாலும் இப்பொழுது ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடும்படியாய் அடிமை செபிக்கிறேன். அமாரா தாலா தோராபார் இக்கபாலபாரி பிதா. அவருடைய நோய்கள் ஐசியூல படுத்திருந்தாலும் தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. எந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும், எந்த நுரையீரல் ப்ராப்ளம் இருந்தாலும், என்ன கல்லீரல், சிறுநீரகம், மண்ணீரல் பிரச்சனை இருந்தாலும், நோய் இருந்தாலும் மாற்றுவீராக. வியாபாரத்தில் நஷ்டம் இருந்தாலும் வியாபாரம் வளரட்டும், மாற்றுவீராக. ஒரு அற்புதம் நடப்பதாக. அவருடைய குடும்பங்களில் பிரிவினைகளை அகற்றுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அந்த பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவரே. நல்லா படிக்கட்டும், தேர்வில் வெற்றி பெறட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும், நல்ல திருமணம் நடக்கட்டும், நல்ல குழந்தை பிறப்பதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உனக்கு தான் சொல்றாரு, திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிய குழந்தை இல்லை என்று அழுகிறாயா? கர்த்தர் உன் கர்ப்பப்பையை தொடுகிறார். இப்பொழுது ஒரு குழந்தை செல்வம் உனக்கு கட்டளையிடுகிறார்.
எங்கள் சபைக்கு வந்த பிரிஸ்கில்லா என்ற ஒரு சகோதரி குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகள் இருந்தார். பிரிஸ்கில்லாவை கர்த்தர் தொட்டார். காட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க பூந்தமல்லிக்கு அருகில். கர்த்தர் ஒரு விடுதலையை தந்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். உன் பிரச்சனைகள், நோய்களை மாற்றி இருக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும், கிருபையில மூடும். இயேசுவின் நாமம், வார்த்தை மகிமைப்படுவதாக. உன்னத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா. மீண்டும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் வீட்டில் எல்லாரையும் பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு எழுதுங்க. எங்களுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து கொண்டு இருக்கிறது. 9443308718 949894955001. இந்த தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தேவன் செய்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த வாரத்தில் கர்த்தர் கிதியோனுடைய மீட்டிங் இந்தியன் பார்ட்டியால் ஆர்காட்டில் நடைபெறுகிறது. FFR என்று சொல்லப்படுகிற மீட்டிங் நடைபெறுகிறது. தொடர்ந்து 20ஆம் தேதி அன்றைக்கு திமிரி சமாதான சபையில் திருமதி ராணி ராபர்ட் என்ற தீர்க்கதரிசி அவர்கள் வருகிறார்கள். அன்றைக்கு ஆங்கிலிக்கன் பாஸ்டர் ஃபெலோஷிப் நடைபெறுகிறது. இந்த ராணிப்பேட்டில் இருக்கிற ஊழியர்கள் யாவரும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிங்க. இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. Audio Jungle. Audio Jungle.